குருவே துணை. எல்லா புகழும் இறைவனுக்கே. உடல் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை முழுமையா தளர்வுபடுத்தி மனம் ரிலாக்ஸ் ஆக்கி வாய்ஸ் கரெக்டா இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க. கிளியரா இருக்கா அப்படின்றது கிளியர் பண்ணிக்கோங்க. நோட்டு தேவைப்பட்டா நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சிறுநீரக மண்டலம் ஒவ்வொரு மண்டலமா தொடர்ச்சியா பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ இன்னைக்கு பார்க்கறது இருக்கிறதுல இப்போ சொன்னதுலயே ரொம்ப ரொம்ப முக்கியமான மண்டலம். ஏன் இது முக்கியமான மண்டலம் அப்படின்ற காரணத்தை நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த சிஸ்டம் இதை பேச ஆரம்பிச்சதுல இருந்து இதுக்கு முன்னாடி பேசிய உரையை விட நிறைய ஃபீட்பேக்ஸ் நிறைய பேர் சொல்றாங்க. ஃபோன் பண்ணி சொல்றீங்க. ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். இறை சாதனை மார்க்கத்துக்கு நன்றி. எப்பயுமே நம்ம கிட்ட கன்சல்ட் பண்ணி சரி பண்ணி அதுக்கப்புறமா ஃபீட்பேக் கொடுப்பாங்க. அதுக்கடுத்து நேர்ல வரப்ப நம்ம கிட்ட சிகிச்சை எடுத்து பெயின் எல்லாமே நம்ம இன்ஸ்டன்ட்டா ரிலீஃப் பண்ணுவோம். அதுல ஆச்சரியமா பார்ப்பாங்க. நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் எல்லாத்துக்குமே. அப்படி இருக்கிறத விட யூடியூப்ல நம்ம பேசி அதை கேட்டு உள்வாங்கி மட்டுமே முழுமையா குணமாயிருக்கு அப்படின்னு சொல்றத கேட்குறப்ப இருக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. நான் அதனால இன்னும் கொடுக்கக்கூடிய உரைகள் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு செகண்டும் இன்னும் தெளிவா கொடுக்க போறேன். இன்னும் டீப்பா கொடுக்க போறேன். அடுத்தடுத்து ஒவ்வொரு செல்கள் ஒரு வியாதி, அந்த வியாதி பத்தி ஏ டு இசட் அக்கு வேற ஆணி வேற நம்ம கொடுத்துட்டான். உங்களுக்கு என்ன வியாதி இருக்கோ அந்த வியாதியை பத்தின முழு ஞானம் நமக்கு இருக்கிறப்ப அதை குணப்படுத்துறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இயற்கை மருத்துவத்தின் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வியாதி எப்படி, யோகாவுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வியாதி எப்படி, நம்ம பிற சிகிச்சை முறைகள்ல அக்குபஞ்சருடைய வியூவில் அந்த மெரிடியன் படி அந்த வியாதினா என்ன, சித்த மருத்துவத்தின் படி நம்ம பாரம்பரியத்துல அந்த வியாதியை பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்ற முழு புரிதல் நமக்கு கிடைக்கிறப்ப வியாதியில இருந்து ரொம்ப எளிமையா ஈஸியா வெளியே வந்துடலாம். ஒரு சிஸ்டத்தினால முடியாத விஷயம் இன்னொரு சிஸ்டத்தினால முடியும். சித்தானால முடியாத விஷயம் அக்குபஞ்சர்னால முடியும். அக்குபஞ்சர்னால ஒரு சில விஷயங்கள் செய்ய முடியாது. அதுதான் அதோடைய ரியாலிட்டி. அப்ப அதுல முடியாதது ஹோமியோபதியில முடியும். பிசியோல முடிகிறது வேற விஷயத்துல முடியாது. பிசியோ ரொம்ப அருமையா பிசியோதெரபிஸ்ட் கிட்ட போகும்பா இந்த ஏசிஎல் டியர் இது மாதிரியான நிறைய பிரச்சனைகள் ரொம்ப சிம்பிளா சால்வ் பண்ணி கொடுத்துருவாங்க. அது மற்ற மருத்துவத்துல முடியாது. அப்ப எல்லாமே தெரிஞ்சுக்கணும். எல்லாமே தெரிஞ்சுக்கிறது தான் உண்மை. எல்லாமே தெரிஞ்சுக்கிறது தான் உதவும். ஒரே ஒரு சிஸ்டத்தை பிடிச்சிருக்கிற எல்லாருமே முழுமையா எல்லா விஷயத்தையும் சரி பண்ண முடியாது. இருக்கிறதுல கத்துக்கிட்டது கைப்பிடி அளவு, கை மண் அளவு தான். கத்துக்கிட்டாதது எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியது நிறைய இருக்கு. அதுக்கும் வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். சரி, இப்ப எதுல நிப்பாட்டணும் அப்படின்னா, இந்த சிறுநீரக மண்டலம் எதனால ரொம்ப முக்கியம் அப்படின்ற காரணத்தையும் நான் சொல்றேன் அப்படின்ட்டு நான் நிப்பாட்டினேன். நம்ம உடல் அப்படின்றது பஞ்ச மகாபூதங்களால் உண்டானது. இதுல நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம். இந்த பஞ்ச மகாபூதங்கள்ல எந்த பூதம் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு பார்த்தா நீர் பூதம் தான் இருக்கிறதுல ரொம்ப அதிகமா இருக்கிறது. 60% மேல நீர் பூதம் தான் இருக்கு. அப்ப இந்த நீர், இதுடைய யூரினரி சிஸ்டம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இதுவும் இல்லாம நம்மளுடைய பிரைமரி மண்டலமே நீர் மண்டலம் தான். ஏன் அந்த பிரைமரி மண்டலமே நீர் மண்டலமா இருக்கு அப்படின்னா, நம்ம முதல்ல குழந்தை பிறக்கிறப்ப பார்த்தா நம்மளை சுத்திலுமே நீர் தான் இருக்கும். நம்மளுக்கு ஆதாரம் அப்படின்றது நீர் தான். இந்த நீர்ல தான் நமக்கு உயிர் சக்தி இருக்கு. நம்ம பல்ஸ் பார்க்குறோம். கிட்னி பல்ஸ் வீக் ஆயிடுச்சு. கிட்னி தான் கடைசியா டிட்டர்மைன் பண்ணுவோம். இந்த கிட்னி பல்ஸ் இருக்கா இல்லையா, கிட்னி பல்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கு, ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கீங்கன்னாலும் அக்குபஞ்சர் போடுறப்ப சிகிச்சைகள் கொடுக்குறப்ப திரும்ப வெளிவரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா நம்முடைய உயிர் சக்தி மொத்தமும் அதுல தான் இருக்கு. இந்த கிட்னி அதுக்கு அடுத்தது ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் ரெண்டுமே இணைஞ்சு இருக்கக்கூடியது, இணைஞ்சு வேலை செய்யக்கூடியது. கிட்னி யாருக்காவதுக்கு வீக்கா இருக்கிறப்ப நம்மளுடைய இனவிருத்தி மண்டலமும் வீக் ஆகும். இனவிருத்தி மண்டலத்துல தான் உயிர் சக்தி ஓட்டம் பெருக்கெடுத்து உடல் முழுக்க பரவும். அப்ப கிட்னி தான் இதுல ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சிறுநீரகம் நம்ம எவ்வளவு ஸ்ட்ராங்கா வச்சிருக்கிறோமோ அந்த அளவுக்கு உடல் பலமா இருக்கும்.
உடல் தைரியமா இருக்கும். மன வலிமை ரொம்ப அதிகமா இருக்கும். கான்ஃபிடன்ஸ் நல்லா இருக்கும். கம்யூனிகேஷன் பவர் கரெக்ட்டா இருக்கும். நம்ம நினைக்கிறத தெளிவா கன்வே பண்ண முடியும். இது மாரியான விஷயங்கள் எல்லாமே கிட்னி ஸ்ட்ராங்கா இருக்கிறப்ப தான். கிட்னியுடைய கேரக்டரிஸ்டிக்ஸு, நீர் மண்டலத்துடைய கேரக்டரிஸ்டிக்ஸு, இந்த லீடர்ஷிப் குவாலிட்டி எல்லாமே நல்லாருக்கும். இப்ப இது சரியா இல்லாதப்ப, கிட்னி யாருக்காதுக்கு வீக்கா இருக்கிறப்ப பாருங்க, அவங்களுடைய கம்யூனிகேஷன் சரியா இருக்காது. கான்ஃபிடன்ஸு சரியா இருக்காது. இது மாரி இப்ப நான் சொன்ன அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாமே அடி வாங்கும். நீர் மண்டலம், இதை எப்ப இருந்து நம்ம ஒழுங்கா வச்சுக்கணும் அப்டின்னா, இது எப்ப தப்பாகும் அப்படின்னு பார்க்குறப்ப, பொறக்கிறப்பையிலருந்து, அம்மா கர்ப்ப காலத்துல இருக்கும்போதிலிருந்து, இந்த காலத்துல எல்லாம் அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்குது. இப்ப கிட்னிய பாதிக்கக்கூடிய விஷயங்கள், சிறுநீரகத்த பாதிக்கக்கூடிய விஷயங்கள், இது பாதிக்கும், அது பாதிக்கும், இந்த ஊசி போடுறது, மாத்திரை சாப்பிடுறது எல்லாமே பாதிக்கும் அப்படின்னு எல்லாம் நெறைய பேர் சொல்லுவாங்க. எல்லாத்த விட அதிகமா பாதிக்கக்கூடியது என்ன அப்டின்னா, சிறுநீரக மண்டலத்தையே பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கு பேரு பயம். பயம் உள்ள வந்துட்டா சிறுநீரகம், இது சார்ந்த பிராணசக்தி ஓட்டம் எல்லாமே தடைபடும். இதுல இருக்கக்கூடிய உயிர் சக்தி முழுமையா வீணாக போக ஆரம்பிச்சுரும். பயத்தினால இறந்தவங்க தான் ஜாஸ்தி, கிட்னி ஃபெயிலியர்னால இறந்தவங்கள விட. முதலில் தைரியம் இருக்கணும். பயம் எப்ப வருது? நான் தைரியமா தான் இருக்கேன் அப்படின்னு நம்ம வெளிய சொன்னாலுமே, உள்ள நம்மளுடைய சப்கான்ஷியஸ்ல பயத்தின் பதிவுகள் நெறைய இருக்கும். இந்த பதிவுகள் எப்ப உண்டாகுது அப்படின்னா, அம்மா குழந்தை பெத்துக்கிறாங்க. அந்த அம்மா குழந்தை பெத்துக்கிறப்ப, கர்ப்ப காலத்துல அந்த தாய பயமுறுத்துறப்ப, இது செஞ்சா இப்படி ஆயிரும், இது செஞ்சா இப்படி ஆயிரும். அடிக்கடி ஸ்கேன் பார்க்கறது, இப்படி ஆயிருமோ, அப்படி ஆயிருமோ, இத செய்யாதீங்க, அத செய்யாதீங்க அப்படின்ட்டு பயத்த ஊட்டி, ஊட்டி வளர்க்குறப்ப, குழந்தைக்கு நேரடியாக அது சப்கான்ஷியஸ் மைண்ட்ல போய் பதிவாகும். குழந்தை தைரியமா இருக்காது. வெளிய வந்ததுக்கப்புறம் தைரியத்த ஊட்டி வளர்த்தாலும் தைரியம் இருக்காது. ஏன்னா, உள்ளுக்குள்ள அது மாரி பதிவுகள் இருக்கு. அப்ப கர்ப்ப காலத்துல தைரியத்தின் பதிவுகள், தைரியம் அதிகமா வர வைக்கிற நபர்கள் சுத்திலுமே இருக்கணும். தைரியம் வர வைக்கிற கதைகள் நம்ம கேட்கணும். இதெல்லாமே இருக்கிறப்ப, அம்மாவுக்கும் கிட்னி ஸ்ட்ராங்கா இருக்கும். குழந்தைக்கும் கிட்னி ஸ்ட்ராங்கா இருக்கும். அதுக்கு அடுத்தது, வெளி வந்த உடனே முதல்ல உலகத்த அது எக்ஸ்ப்ளோர் பண்ணும். கிட்னி அப்படின்றது மூல ஆதார சக்கரம், சுவாதிஷ்டான சக்கரம். இதுதான் இந்த கிட்னி இதய கண்ட்ரோல் பண்றது. யூரினரி சிஸ்டத்த கண்ட்ரோல் பண்றது. அப்ப இது பரவி பார்க்கிறப்ப, மூலாதார சக்கரன்றது வேர்ல்டுலி திங்ஸ், பூமியில இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணும். அங்க இங்க போகும். எக்ஸ்ட்ரோவர்ட்டா ஆக தொடங்கும். அப்படி தொடர்ச்சியா இருக்கிறப்ப, அதையே கண்ட்ரோல் பண்றப்ப, இன்ட்ரோவர்ட்டா மாத்துறப்ப, இது செய்யக்கூடாது, அது செய்யக்கூடாது, இந்த எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணக்கூடாது அப்படின்னுலாம் நம்ம ஒரு கட்டத்துல, ஒரு வட்டத்துக்குள்ளேயே வைக்கிறப்ப, அந்த மூலாதார சக்கரம், இந்த கிட்னி எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய விஷயங்கள், அது ஒவ்வொரு சக்கரத்துக்கும் மனப்பதிவுகள் இருக்கு. அது எல்லாமே பாதிக்கப்படும். சின்னதாக தொடங்கும். அப்ப பெருசா எந்த ஒரு விஷயமும் செய்ய முடியாது. இது இப்படி போகும். அதுக்கு அடுத்தது, அந்த காலத்துல பார்த்தா உடல் பயிற்சி கூடங்கள் நெறைய இருக்கும். பாரம்பரிய உடல் பயிற்சி கூடம். இங்க சிலம்பம், அதுக்கு அடுத்தது களரிப்பயிட்டு, அதுக்கு அடுத்தது வர்மக்கலை, அதுக்கு அடுத்தது கரலாக்கட்டை. இது மாரியான பாரம்பரிய உடல் பயிற்சி கூடங்கள் நெறைய இருந்தது. பிரிட்டிஷ் வந்ததுக்கு அப்புறம் இந்த சிலம்ப பள்ளி, இந்த கலைகள் எல்லாத்தையுமே பேன் பண்ணாங்க. ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸ்டாப் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா அவங்க வெளியேறுனதுக்கு அப்புறமும், இப்ப இந்த கலைகள் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறப்ப, இருக்கிறப்ப, நம்ம யாரையுமே எதிர்த்து சண்டை போடக்கூடிய திறன் இருக்கும். தைரியம் அதிகமா வரும். அப்ப இதைய மாத்தி பெல்ட் சிஸ்டமா கொண்டு வந்து, இது கால் வந்து மூஞ்சில பட்டா இந்த பாயிண்ட், அந்த பாயிண்ட்டுன்ட்டு எல்லாமே ரொம்ப ஆபத்தானது அப்படின்ட்டு ஏதோ ஒரு ரீசன சொல்லி நிப்பாட்டினாங்க. ஆனா இப்பயுமே உண்மையா பழகுறவங்க பழகிட்டு தான் இருக்காங்க. எந்த ஒரு ஆபத்தும் வரதில்ல. அது எல்லாமே அந்த மாஸ்டருடைய அந்த ஆசானுடைய கையில தான் இருக்கு. உண்மையா கலைய பழகுனவங்க, அது மாரி எந்த தொந்தரவும் இல்லாம கலைய அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு கொண்டு போயிட்டு தான் இருக்காங்க. அப்ப இத பேன் பண்ணதுக்கு அப்புறம் என்னாச்சு அப்டின்னா, இப்போ உடற்பயிற்சி கூடம் அப்படின்றது எப்படி இருக்குன்னா, தைரியத்த குடுக்கக்கூடிய உடற்பயிற்சி கூடமா கிடையாது. இப்ப அம்மா, அப்பா, இப்ப அம்மா சொல்றாங்க, இப்ப என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். "பச்ச தண்ணீல குளிக்காத. பச்ச தண்ணீல குளிச்சா உனக்கு சளி பிடிக்கும். இதாகும், அது ஆகும்" அப்படின்னு சொல்றாங்க. அம்மாக்கு அந்த ஒரு அக்கறையில சொல்றாங்க.
வீட்லயுமே அதைய தான் ஃபாலோ பண்ண வைக்கிறாங்க. உடற்பயிற்சி கூடம் போய் சேர்ந்த உடனே, அங்க பச்சை தண்ணி தான் குளிக்க சொல்றாங்க. அங்க தைரியத்த குடுக்குறாங்க. அதெல்லாம் எதுவும் ஆகாதுன்னு சொல்றப்ப, அத ஃபாலோ பண்றப்ப எதுவும் ஆகாது. அந்த மனப்பதிவு மாறும். அப்ப தைரியம் கொஞ்சமா உள்ளுக்குள்ள வரும். இத செய்யலாம் ஒண்ணும் ஆகாது. இரவு 3 மணி நைட் எல்லாம் படுக்காம இருக்கிறப்பயும், நைட்டு தூங்கல, நைட்டு தூங்கியிருக்கோம். இருந்தாலும் பயிற்சி பண்ணுவோம். சாப்பிடல, சாப்பிட்டோம். இருந்தாலும் பயிற்சி பண்ணுவோம். எத சாப்பிட்டாலும் பயிற்சி பண்ணுவோம். அப்படிலாம் இருக்கிறப்ப, அங்க டிசிப்ளின் ஃபர்ஸ்ட் வரும். அங்க தைரியம் ஃபர்ஸ்ட் வரும். அதுதான் கிட்னிக்கு மூல ஆதாரம். இதுதான் நம்முடைய ட்ரெடிஷன் சொல்லக்கூடிய விஷயங்கள். சயின்டிஃபிக்கா சொல்லணும் அப்படின்றப்ப, அதுக்கு அடுத்த பதிவுகள்ல நான் சொல்றேன். அடுத்தடுத்து வரும்போது சொல்றேன். ஆனா இருக்கிறதுல முக்கியம் இதுதான். அதுக்கு அடுத்தது நம்ம இப்ப பார்க்கிறது, இந்த யூரினரி சிஸ்டம் இதுடைய ஸ்ட்ரக்சர் நம்ம பார்க்குறோம். ஸ்ட்ரக்சரை இப்ப நம்ம பார்த்துட்டு, அதுக்கு அடுத்தது அதுடைய ஃபங்ஷன் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஃபங்ஷன் பார்த்துட்டு, இதுக்கு உரிய விதிகள், இயற்கையின் விதிகள். இந்த மண்டலம் சீரா இருக்கணும் அப்படின்னா, இதுக்கு என்னென்ன மருந்துகள் எடுத்துக்கணும்? என்னென்ன ஆசனங்கள் செய்யணும்? என்னென்ன உணவு எடுத்துக்கணும்? அப்படின்றது கிடையாது. இத விட மேலானது, என்ன விதிகள் நம்ம தப்ப செய்றனால இந்த மண்டலம் பாதிக்கப்படுது? அந்த விதிகளை நம்ம எப்படி சரியா வச்சுக்கிறது, சரி செய்றது அப்படின்ற விஷயங்கள் இப்ப நம்ம பார்க்க போறோம். அப்ப இது எங்கிருந்து தொடங்குது அப்படின்றத நம்ம முதல்ல சொல்லிட்டோம். எல்லா நோய்களையும் குணப்படுத்த முடியும். ஆனா எல்லா பேஷண்ட்டையும் குணப்படுத்த முடியாது. இது நம்ம மருத்துவத்துல சொல்ற பேசிக்கான எல்லாருக்குமே சொல்ற ஒரு ஒரு தத்துவம் மாரி எல்லாருக்குமே சொல்லுவோம். ஏன்? இப்ப நம்ம நம்ம சுகாதாரம் ஔஷதம் அப்படின்ற பேர்ல எந்த ஒரு மருந்துகள், சர்ஜரி இதெல்லாமே இல்லாம லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், அதுக்கு உரிய டயட் இது மூலமா வாழ்க்கை முழுக்க மருந்துகள் எடுத்துக்கணும் அப்படின்ற கண்டிஷன் எல்லாத்தையுமே ரிவர்ஸ் பண்றோம். அந்த உணவுகள் எடுக்கிறப்ப மருந்துகள் கொஞ்சமா டேப்பர் டவுன் பண்ணி இல்லாம பண்றோம். சர்ஜரி தான் தீர்வு அப்படின்றத சர்ஜரி பண்ணாமலே சரி பண்றோம். அப்ப இப்படி இருக்கிறப்ப இது எப்படி வேலை செய்யுது அப்படின்னா, நம்மளுடைய சிஸ்டம் எல்லாமே இங்கிலீஷ் மெடிசனை விட்டுட்டு மற்ற சிஸ்டங்கள் எல்லாமே இங்கிலீஷ் மெடிசனும் சேர்ந்து தான் வரும். ஆனா அது கொஞ்சம் எளிமையான முறை. மத்த சிஸ்டங்கள் பார்த்தா எல்லாமே டிசிப்ளின பேஸ் பண்ணி இருக்கும். மன வலிமையை அதிகரிக்கும். ஒவ்வொரு உடல் சார்ந்த பிரச்சனை வருது அப்படின்னா, எங்கிருந்து தொடங்குதுன்னா, மனசுல இருந்து தான் தொடங்கும். மனம் வீக் ஆகுறப்ப, அதுக்கு அடுத்தது மனோன்மய கோஷத்துக்கு அடுத்து வர்றது நம்மளுடைய பிராணமய கோஷம். பிராணமய கோஷத்த அஃபெக்ட் பண்ணி, அதுக்கு அடுத்தது நம்ம உடல அஃபெக்ட் பண்ணும். ஆரம்பிக்கிற இடம் மனம் தான். இதுதான் நம்முடைய ஹதயோக பிரதீபிகா, கேரண்ட சம்ஹிதா இது மாரி பழமையான யோகா டெக்ஸ்ட் எல்லாமே இந்த விஷயத்த தான் சொல்றாங்க. மனம் சரி பண்றப்போ நெறைய வியாதிகள் சரியாகுது. இப்ப ஃபாரின் ஆத்தர்ஸ், ஃபாரின் சயின்டிஸ்ட் எல்லாம் மனச சரி பண்ணி, இந்த வியாதி சரியாகுது, அந்த வியாதி சரியாகுது அப்படின்ற ரிசர்ச் எல்லாமே காட்டுறாங்க. புக்ஸ் எல்லாமே எழுதுறாங்க. எல்லாமே நம்ம முன்னோர்கள், நம்ம யோகா டெக்ஸ்ட்ல ஃபர்ஸ்ட்டே அதத்தான் சொல்லியிருக்கிறாங்க. அப்ப இப்படி இருக்கிறப்ப, அந்த மன வலிமை வீக் ஆனனால தான் அப்படி ஆகுது. வலிமையை இன்க்ரீஸ் பண்ற மாரி முறைகள் நம்ம பாரம்பரிய மருத்துவத்துல இருக்கும். ஒரு பத்தியத்தோட நம்ம முறைகள் மூலிகை எடுக்க சொல்லுவோம். அந்த பத்தியம் கடைபிடிக்கிறது மன வலிமையை இன்க்ரீஸ் பண்ணும். அதே மாரி இந்த மூலிகை எடுக்கிறப்ப அது உடலையுமே அஃபெக்ட் பண்ணும். அது பிராணசக்தி ஓட்டத்தையுமே சரி பண்ணும். 3மே சரியாகும். இந்த நிரந்தரமா அந்த நோய் சரியா போகும். உடலுக்கு மட்டும் நம்ம சிகிச்சை பார்க்கிறப்ப உடல் சரியாகும். திரும்ப மனம் வீக் ஆகுறப்ப திரும்ப அந்த பிரச்சனை வரதான் செய்யும். இப்ப தைராய்டு இந்த தைராய்டு எல்லாமே பார்த்தா ஸ்ட்ரெஸ் அதிகரிக்கிறப்ப தைராய்டு லெவல் ரொம்ப அதிகமாகும். தைராய்டு பிரச்சனையே இருக்காது. வீட்ல ஏதோ ஒண்ணு நடக்கும். ஏதோ ஒரு என்ன பிரச்சனையா வேணா இருக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தா தைராய்டு செக் பண்றப்ப ரொம்ப அதிகமாயிரும். இது எல்லாமே நெறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. மனம் இந்த உடல எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணுது அப்படின்றத நான் இப்ப சொன்னேன். சரி. இப்ப ஸ்ட்ரக்சர பார்ப்போம் அப்படின்றது முதல்ல கிட்னி அப்படின்றது நம்முடைய பீன் ஷேப்டு ஆர்கன். 2 கிட்னிஸ் 2 பக்கம் இருக்கும். அந்த கிட்னியில இருந்து கிட்னியுடைய படத்த பாருங்க. சிஸ்டத்துடைய படத்த பாருங்க. அங்கிருந்து கீழ வர்றது யுரேட்டர் அப்படின்ற டியூப் வழியாக யூரினரி பிளாடர் இதை கனெக்ட் பண்ணும். இந்த யூரினரி பிளாடர்
அதுக்கடுத்து யுரேத்ரா அப்படின்றதுல முடியும். அதுக்கு முன்னாடி யூரினரி ஸ்பிங்க்சர் இருக்கும். உடல்ல அங்கங்க ஸ்பிங்க்சர்ஸ் இருக்கும். இந்த ஸ்பிங்க்சர்ஸ் தான் ஐயா சுருங்கி வாழ்க வளமுடன் விரியக்கூடிய. ஐயா. அந்த படம் போடுறீங்களா ஐயா? ஆ படம் இப்ப நம்மகிட்ட இல்லைங்கம்மா. படம் நான் இன்க்ளூட் பண்றேன் நானு. சரிங்க. வாழ்க வளமுடன். நன்றிங்க. படம் உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா பாருங்க. இல்ல கவுனிங்க, இமேஜின் பண்றப்ப அது கிளியர் ஆயிரும். இது யுரேத்ரா. இப்ப வரைக்கும் வாய்ஸ் இதெல்லாமே கிளியரா இருந்துங்களாம்மா? ரொம்ப கிளியரா இருக்குங்க ஐயா. ஓகேங்க. சரி. இப்ப எதுல நம்ம நிப்பாட்டணும்? யூரினரி பிளாடர் இதிலிருந்து யுரேத்ரா இதுல வந்து முடியும். யுரேத்ரா வழியா தான் யூரின் வெளியேறும். இப்ப இந்த யுரேத்ரா அதுக்கு அடுத்தது பிளாடர் ரெண்டுக்கு நடுவுல தான் ஸ்பிங்க்சர் இருக்கும். இந்த ஸ்பிங்க்சர் உடல்ல நிறைய இடத்துல இருக்கும். ஸ்பிங்க்சர் என்ன வேலையை செய்யும்னா சுருங்கி விரியக்கூடிய வேலைகளை செய்யும். அது தொண்டையில இருக்கும், நிறைய இடங்கள்ல இருக்கும். அப்போ இங்க மெயின் பாதுகாவலன் அப்படின்றது இந்த ஸ்பிங்க்சர் தான். இந்த ஸ்பிங்க்சரை பத்தி நிறைய பேர் கண்டுக்க மாட்டாங்க. ஸ்பிங்க்சர் மெயினான ஒரு ஸ்ட்ரக்சர். சரி. இது கிட்னியுடைய ஸ்ட்ரக்சர். அதுக்கு அடுத்து நம்ம விதிகள் பார்க்குறப்ப இந்த ஸ்ட்ரக்சர் இருக்கிறப்ப தான் இந்த விதிகள் எல்லாமே தெளிவா புரியும். அதுக்கடுத்து இதுடைய ஃபங்க்ஷன் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சரி. இதோடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, முதல் ஃபங்க்ஷன் ரத்தத்தை சுத்திகரிப்பு செய்யறது தான் கிட்னி, யூரினரி பிளாடர், யூரினரி சிஸ்டத்துடைய மெயினான ஃபங்க்ஷன். இதை தவிர நிறைய ஃபங்க்ஷன் இருக்கு. நம்ம தான் இந்த நீர் மண்டலம் தான் கிங் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்ப நிறைய ஃபங்க்ஷன் இருக்கிறதுன்றது இது பிஹெச்சை பேலன்ஸ் பண்ணும். உடல்ல அசிடிட்டி, அல்கிலினிட்டி இதை பேலன்ஸ் பண்ணக்கூடிய வேலைகளை செய்யும். தண்ணீரை பேலன்ஸ் பண்ணக்கூடிய வேலைகளை செய்யும். அதுக்கு அடுத்தது விட்டமின் டி ப்ரொடியூஸ் ஆகணும்னா கிட்னி பலமா இருக்கணும், கிட்னி ஹெல்த்தியா இருக்கணும். இதுடைய சிந்தசிஸ்லையும் இது ஹெல்ப் பண்ணும். கிட்னி பிளட் ப்ரெஷரை ரெகுலேட் பண்ணக்கூடிய வேலைகள் செய்யும். இது மாதிரி இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இதை செய்யும். மெயினான ஃபங்க்ஷன் அப்படின்றது ரத்தத்தை சுத்தம் செய்யக்கூடிய, கழிவுகள் நீக்கக்கூடிய ஃபங்க்ஷன் தான் மெயினான ஃபங்க்ஷன். சரி, ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றும் யூரின் வழியாக அப்படின்றது பார்த்தாச்சு. ரத்தம் அப்படின்றது எங்கிருந்து உருவாகுது, ரத்தம் எப்படி கெட்டு போகுது, இதுதான் பேஸ். அப்ப எப்படி எப்படி அப்படின்ற வழிகள் தெரிஞ்சுக்கணும். ரத்தம் எப்படி எப்படிலாம் கெட்டு போகுது, ரத்தத்துல இம்பியூரிட்டி எப்படி சேருது அப்படின்னா, உணவு நம்ம எடுக்கக்கூடிய உணவுல இம்பியூரிட்டி இருக்கும், பியூரிட்டியும் இருக்கும். இந்த உணவுல இருக்கக்கூடிய இம்பியூரிட்டிஸ் கெமிக்கல் சார்ந்த உணவுகள், பூச்சிக்கொல்லி, இந்த உயிர்கொல்லி சார்ந்த உணவுகள், அதுக்கடுத்தது பேக்கடு ஃபுட்டு, ரீஃபைண்டு ஃபுட்டு, பால் அப்படின்ற பேர்ல இந்த ஹார்மோன்ஸ் நிறைய மருந்துகள் கலந்த ஒரு திரவத்தை குடிக்கிறப்ப இது எல்லாமே உணவின் வழியாக இரத்தத்தை கெடுக்கும். உணவுல நல்ல உணவுகள், இந்த நல்ல உணவுகளும் டைஜஸ்ட் ஆயிட்டு அதுடைய வேஸ்ட் இருக்கு இல்லையா, அதுவும் ரத்தத்துல கலக்கும். அதுவும் இம்பியூரிட்டி. இது நம்ம வாய் மூலமாக கொடுக்குற இம்பியூரிட்டி ஒன்று. அதுக்கடுத்தது நம்முடைய தோல், ஸ்கின் மூலமா வரக்கூடிய இம்பியூரிட்டிஸ், இது ரெண்டாவது. ஸ்கின் அப்படின்றது கிட்னியுடைய நண்பன். கெண்டைக்கால் அப்படின்றது காஃப் மசில்ஸ், இருதயத்துடைய நண்பன். அது மாதிரி இதுதான். அப்போ ஸ்கின் வந்து செகண்ட் கிட்னின்னு சொல்லுவோம். இந்த ஸ்கின்ல நம்ம என்னென்ன அப்ளை பண்றோமோ நேரடியாக ரத்தத்துல உறிஞ்சுக்கும். இந்த ஸ்கின்ல நீங்க மூலிகை போட்டு குளிச்சீங்க, பழங்கள் போட்டு குளிக்கிறீங்க அப்படின்னா அதோடைய சத்துக்கள் எல்லாமே கண்டிப்பா ரத்தத்துல கலக்கும். ஸ்கின்ல ஏதோ கெமிக்கல் சார்ந்த லோஷனு, சோப்பு, கெமிக்கல் சார்ந்த சோப்ஸ் எல்லாமே பயன்படுத்தினீங்க அப்படின்னா அது எல்லாமே ரத்தத்துல கலக்கும். இப்ப அடுத்த மண்டலம் அப்படின்றது ஸ்கின்னு, நெயில்ஸை பத்தி நம்ம கொடுக்க போறோம். அதுல தெளிவா ஸ்கின்னா என்ன, 7 லேயர் என்ன, அக்கு வேற ஆணி வேற, ஸ்கின் வியாதிகள் வரக்கூடியதுக்கு என்ன காரணம் எல்லாமே நம்ம சொல்லிடுவோம். இப்ப இந்த
கிட்னி இது பார்க்குறப்ப ஸ்கின் மூலமாக ரத்தத்தை இது கெடுக்கும். அதுக்கடுத்தது மூணாவது விஷயம், மூக்கின் வழியாக ரத்தத்தை கெடுக்கக்கூடிய விஷயங்கள். இப்போ பொல்யூஷன், மூக்கின் வழியா காத்துல இருக்கக்கூடிய அசுத்தம் எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா உள்ளுக்குள்ள போய் அது ரத்தத்தில் உறிஞ்சுக்க தான் செய்யும். அது கிட்னியை பாதிக்கும். அதுக்கு அடுத்தது நான்காவது, நம்முடைய லிவர் இது கெட்டு போயிடுச்சு அப்படின்னா கிட்னிக்கு ஓவர்லோட் ஆகும். கிட்னியை எளிதில் பாதிக்கும். ரத்தம் அப்போ இம்ப்யூர் ஆகும். இப்போ கல்லீரலுடைய ஃபங்க்ஷன் வந்து ரத்தத்தை சுத்தம் செய்யக்கூடிய ஃபங்க்ஷன், ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சுக்களை பிரித்து எடுத்து கொடுக்கக்கூடிய ஃபங்க்ஷன் கல்லீரலுடைய ஃபங்க்ஷன். ஒரு பாம்பு கடிச்சாலும் சரி, விஷ ஜந்து கடிச்சாலும் சரி, இல்ல உள்ளுக்குள்ள என்ன டாக்ஸின் வந்தாலும் சரி, லிவர் தான் முதல்ல பாதிக்கப்படும். அது ஆல்கஹாலா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலுமே லிவர் தான் அதுக்கு ரெஸ்பான்சிபிள். லிவர் அங்க உடனே அங்க வேலை செய்யணும். லிவர் ஏற்கனவே வீக்கா இருக்கு, ஃபேட்டி லிவரா இருக்கு, லிவரை கெடுத்து வச்சிருக்கிறோம் அப்படின்றப்ப ரத்தத்தை சரியா சுத்தம் செய்யாது. அது நேரடியாக கிட்னியை பாதிக்கக்கூடிய வேலைகளை செய்யும், ரத்தத்தை கெடுத்துரும். அதுக்கடுத்தது சிறுகுடல், நம்முடைய குடல் வழியாக ரத்தம் கெட்டு போகும். இப்ப நம்ம ஒரு உணவு எடுத்துக்கிறோம். உணவு எடுத்து அது நல்ல செரிமானமாயி அது முற்றிலும் நீங்கி குடல் சுத்தமா இருக்கும். இந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம திரும்ப திரும்ப சாப்பிட்டு 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 குடல்ல இருக்கிற கழிவுகள் நீங்காம நீங்காம அப்படியே நாள் ஆக ஆக என்ன ஆகும் அப்படின்னா ஒரு படிமம் மாதிரி படிஞ்சிரும். இதுக்கு பேரு ஆமா. AMA. ஆயுர்வேதத்துல இதை பத்தி நிறைய சொல்லுவோம். இந்த ஆமா படிகிறப்ப என்ன நடக்கும்? நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் சிறுகுடல் வழியாக சத்துக்கள் எல்லாமே வில்லை வழியா உள்ள உறிஞ்சுக்கும். இப்ப இந்த ஆமா அப்படின்ற மாவு போன்ற படலம், கழிவு படலம் இது. இது எவ்வளவு நாள் நம்ம கிளியர் பண்ணாம வச்சிருக்கோமோ அந்த அளவுக்கு அந்த படிமம் உள்ளுக்குள்ளேயே கெட்டு போய் ரத்தத்தை கெடுத்துக்கிட்டே இருக்கும். நம்ம சாப்பிடுற சத்துக்கள் அதை உள்ள உறிஞ்சிக்கும் போது இந்த கெட்டு போன இந்த ஆமா அப்படின்றதும் சேர்த்து ரத்தத்துக்குள்ள வந்துகிட்டே இருக்கும். இது ரத்தத்தில் இன்ஃப்ளமேஷனை ஏற்படுத்தும். இதுதான் காரணம். இப்ப ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், ஆட்டோ இம்யூன் டிஸார்டர் எல்லாமே இருக்கு. நம்ம குடலை சுத்தி செய்யறப்ப குடல்ல நல்ல நுண்ணுயிர்கள் பெருக்கிறப்ப எப்படி சரியாகுது? ஆச்சரியமா இருக்கு. ஆட்டோ இம்யூன் டிஸார்டருக்கு ப்ரூவ் பண்ணப்பட்ட மருத்துவம் அப்படின்றது நம்முடைய கட் மைக்ரோப் சரி பண்றது, கட்டை சரி பண்றது, ப்ரோபயாட்டிக்ஸ். இதுதான் ஆட்டோ இம்யூன் டிஸார்டருக்கு நல்ல தீர்வு கொடுக்கிற ஒரு மருத்துவம். இது எப்படி வேலை செய்யுதுன்னா, இப்ப நான் சொன்ன முறையில தான் வேலை செய்யுது. அப்ப வந்து ஆமா கிளியர் பண்ணிட்டு நல்ல நுண்ணுயிர்கள் அங்க பெருக்கிற மாதிரி வேலைகள் செய்யறப்பயே அது சரியாகும். சிறுகுடல் அப்படின்றது அதுக்கு அடுத்தது நம்ம சொன்னது. அப்ப எது எது வழியாக கெட்டு போகும் அப்படின்னா, ரத்தம் டைரக்டாவும் கெட்டு போகும். டைரக்டா எப்படி நம்ம கெடுக்கிறோம்? இது ரத்தத்துல நேரடியாக ஊசிகள் போடுறது, இன்ஜெக்ஷன் போடுறது, இது எல்லாமே நேரடியாவே அதுல இருக்கக்கூடிய கழிவுகள், ஹெவி மெட்டல்ஸ் எல்லாமே ரத்தத்தை பாதிக்கும். அது சிறுநீரகத்தை பாதிக்கும். நிறைய பேர் பார்த்தா ஃபீவர் வந்திருக்கும். அதுக்கு ஹை டோஸ் இன்ஜெக்ஷன்ஸ் குடுக்குறப்ப, ஊசிகள் எல்லாமே போடுறப்ப, அதுக்கு அடுத்துல இருந்து தான் கொஞ்சமா பார்த்தா கிரியேட்டினின் அதிகமாகும், கால் வீக்கம் வரும். அதுக்கப்புறம் தான் கிட்னி சம்மந்தப்பட்ட ஒரு பேஷண்ட்டா மாறுவாங்க. இது ஒரு சிஸ்டம் மட்டும் கிடையாது. எல்லா சிஸ்டத்துலயும் அப்படிதான். இந்த சிஸ்டத்துல செய்யக்கூடிய தவறுகள்னால. அது சிலபஸே அப்படித்தான் இருக்கு. அப்ப சித்தால பார்த்தா அதுவும் மருந்துகள் ஹெவியா கொடுக்குறப்ப ஹெவி டோஸ் எப்பயுமே உணவின் மூலியமா சரி பண்றது தான் ஃபர்ஸ்ட். லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் மூலமாக சரி பண்றது தான் பெஸ்ட். தேவையில்லாம ஹெவி டோஸ் உடனே சரியாகணும், இல்ல ஒவ்வொருத்தர் போட்டி மூலமா இங்க போனா ஒரு வாரத்துல சரியாகுது, இந்த ஆஸ்பத்திரி போறப்ப ஒரே நாள்ல சரியாயிடுச்சு அப்படின்ட்டு ஹெவி டோஸா கொடுக்குறப்ப அது கிட்னியை பாதிக்கும். அப்ப அங்கிருந்து தொடங்கும் அப்படின்றத நம்ம பாக்குறோம். இப்ப இது மூலமா எல்லாமே ரத்தம் கெட்டு போகும். ரத்தத்தில் கெட்டு போறக்கூடிய விஷயங்கள் அதிகரிக்கிறப்ப இது இந்த மண்டலத்தையே பாதிக்கும். சரி, இப்ப அடுத்தது இதை எப்படி சரி செய்யறது அப்படின்றப்ப முதல்ல வாய் வழியா தான் தொடங்கணும். வாய் வழியாக முதல்ல ஆரம்பிக்கிறோம்.
சரி, முதல் விஷயம் உணவு. உணவுன்னு பார்க்குறப்போ, உணவில் உணவல்லாத பொருட்கள், நம்ம உடலுக்கு நன்மை செய்யாத பொருட்கள் எல்லாமே உணவுன்னு கன்சிடர் பண்ணக்கூடாது. அந்த உணவுகள் எடுத்துக்கூடாது. அது நம்ம எப்பயுமே சொல்றது ரீஃபைன்டு ஃபுட்டு. ரீஃபைன்டு ஃபுட்டு ஹோல்சம் இல்லாத ஃபுட்டு. ரீஃபைன்டு ஃபுட்டுனா ரீஃபைன்டு ஆயில், ரீஃபைன்டு சுகர், ரீஃபைன்டு சால்ட். ரீஃபைன்டு ஆயிலுக்கு பதிலாக செக்கு எண்ணெய்கள் பயன்படுத்திக்கணும். அதுக்கடுத்தது ரீஃபைன்டு சுகருக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை, பனை வெல்லம் இது எல்லாமே பயன்படுத்திக்கணும். ரீஃபைன்டு சால்ட் இதுக்கு பதிலாக நம்ம உப்பு சுத்தி முறை இருக்கு. கல்லுப்பு, குப்பைமேனி இலை இல்லை முருங்கை இலை இதில் சுத்தி செஞ்சு இந்த உப்பு இதை பயன்படுத்தணும். அதுக்கடுத்து ரீஃபைன்டு ப்ராடக்ட்ஸ் எதுவாக இருந்தாலும், ரீஃபைன்டு ப்ராடக்ட்ஸ் அப்படின்றது இந்த பிஸ்கெட்டு, பிரெட்டு, ஜங்க் ஃபுட்டு, ஃபாஸ்ட் ஃபுட்டு, அது உணவுன்னே தெரியாது. உணவில் அவங்க என்னென்ன கலக்குறாங்கன்னே தெரியாது. பல விஷயங்களை கலந்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி உணவுகள் எல்லாத்தையுமே தவிர்த்துடணும். பேக்கடு ஃபுட்டு, ப்ராசஸ்டு ஃபுட்டு இதை எல்லாத்தையுமே தவிர்த்துடணும். பேக்கடு ஃபுட்டு, ப்ராசஸ்டு ஃபுட் அப்படின்னா கூல்ட்ரிங்க்ஸு, அதுக்கு அடுத்தது இந்த ஜங்க் ஃபுட்டு, ஃபாஸ்ட் ஃபுட்டு, இந்த நூடுல்ஸு இது மாதிரியான எல்லா விஷயங்கள் இது எல்லாமே தவிர்த்துடணும். அப்போ உணவில் நம்ம எடுத்துக்கூடிய உணவுகள் இது அல்கலினிட்டி, அசிடிட்டியை பேலன்ஸ் பண்ணக்கூடியது நம்முடைய யூரினரி சிஸ்டம்னு பார்த்தோம். அப்போ இந்த உணவுல நம்ம அதிகமாக எடுத்துக்கூடிய உணவு இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைலில் அசிடிட்டியை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய உணவுகள் தான் நிறைய எடுத்துக்கிறோம். உணவுல நிறைய கேட்டகரி இருக்கு. 9 கேட்டகரி இருக்கு. இதுல முதல்ல பழங்கள், 2வது காய்கறிகள், 3வது இலைகள், 4வது பூக்கள், 5வது விதைகள், வித்துக்கள், அதுக்கு அடுத்தது மில்லட்ஸ், அதுக்கு அடுத்தது பாரம்பரிய அரிசிகள், அதுக்கு அடுத்தது காண்டிமெண்ட்ஸ். இதுல பழங்கள், காய்கறிகள், காய்கறிகள்லையும் பச்சை காய்கறிகள், அதுக்கு அடுத்தது பூக்கள், அதுக்கு அடுத்தது இலைகள், அதுக்கு அடுத்தது விதைகள், வித்துக்கள். இது எல்லாமே ரொம்ப அல்கலின் தன்மை அதிகமா உள்ளது. அதுக்கு அடுத்து வர்றது சிறுதானியங்கள். இந்த சிறுதானியங்கள்ல சாமை, வரகு, திணை, குதிரைவாலி, குலசாமை இது 5மே ரத்தத்துல அல்கலினிட்டியை ஏத்தக்கூடியது. அதுக்கடுத்தது அரிசி அப்படின்னு பாக்குறப்ப பாரம்பரிய அரிசிகள். பாரம்பரிய அரிசிகள்னா மாப்பிள்ளை சம்பா, பூங்காறு, கருங்குருவை அரிசி, கருப்பு கவுனி அரிசி இது எல்லாமே அல்கலினிட்டி தன்மை உண்டானது. பாரம்பரிய அரிசிகள் எல்லாமே ரத்தத்தை அல்கலீன் பண்ணும். நம்ம உணவே வந்து அல்கலீன் சார்ந்த உணவா இருந்தது. அல்கலினிட்டியை நம்ம தேவைப்பட்டா நம்ம உடலே ஆசிடிட்டியா மாற்றும். இதுவே வந்து நம்ம ரத்தத்தை அசிடிட்டி பண்ணக்கூடிய உணவுகள் இதை எடுக்கிறப்ப உடல் என்ன செய்யும்னா, உடல் எலும்புகளிலிருந்து எலும்புகள் இருக்கக்கூடிய பொருட்கள் எடுத்து ரத்தத்தை திரும்ப அல்கலீன் பண்ணும். அப்படி செய்யறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, எலும்புகள் எல்லாமே ரொம்ப வீக் ஆக தொடங்கும். இப்படி எடுக்கிறப்ப தான் ரத்தத்துல அசிடிட்டியை ஏற்றக்கூடிய உணவுகள் எடுக்கிறப்ப தான் சீக்கிரமா அந்த மூட்டு தேய்மானம், டிஸ்க் பல்ஜ், பொலாப்ஸ், அதுக்கடுத்தது எலும்பு சார்ந்த தொந்தரவுகள், ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு ரொம்ப வீக் ஆகுறது, சும்மா லேசா அழுத்தினாலே வலி இருக்கிறது, இது எல்லாமே நடக்குது. சீக்கிரமா ஃப்ராக்சர் ஆகுறது எல்லாமே. அப்போ அல்கலின் சார்ந்த உணவுகள் முதல்ல எடுத்துக்கணும். நம்ம உடல்ல அல்கலினிட்டியை அதிகப்படுத்துற உணவுகள் இருக்கணும். இதுதான் ஒவ்வொரு வேளை உணவு அடுத்த வேளை எடுத்துக்கிறப்பயே அல்கலினிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுமா இந்த உணவு அப்படின்றத பார்த்துட்டு எடுத்துக்கணும். உணவு இருக்கு, அதில் அல்கலினிட்டி இல்லை அப்படின்னா அது கிட்னியை பாதிக்கும் அப்படின்னு அர்த்தம். அதுக்கடுத்தது 2வது விஷயம், உணவில் நம்ம கான்செப்ட் பார்த்தோம். கான்செப்ட்ல என்னென்ன சொன்னோம்? நம்முடைய கல்லீரலை கான்செப்ட் அப்படின்றது பொதுவான உணவுகள், இந்த உணவு இந்த விஷயத்துக்கு அப்படின்றது கிடையாது. கான்செப்ட் தெரிஞ்சுக்கிட்டா எது எதுக்கு வேணா நம்ம பயன்படுத்திக்கலாம். கல்லீரலுக்கு புளிப்பு சுவை மருந்து. சிட்ரஸ் வகை பழங்கள் கல்லீரலை குணப்படுத்தும். சிட்ரஸ் வகை பழங்கள் நுரையீரல்ல இருக்கக்கூடிய சளியை கரைக்கும் தன்மை, மியூகோலைட்டிக் தன்மை உண்டானது. அதுக்கு அடுத்தது வளவளப்பு தன்மை உடைய பொருட்கள் எல்லாமே ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்துக்கு சொன்னோம். எலும்பு மண்டலம் பார்க்குறப்ப எந்தெந்த உணவுகள்ல ஓடு நல்லா ஹார்டா இருந்ததோ அது எல்லாமே நம்மளுடைய ஸ்கெலிட்டல் சிஸ்டத்துக்கு நல்லதுன்னு சொன்னோம். உதாரணமா தேங்காய் சொல்லியிருந்தோம். அதுக்கு அடுத்தது சிகப்பு கலர்ல இருக்கக்கூடிய உணவுகள், இது இருதய மண்டலத்துக்கு சொன்னோம். இருதயத்துக்கு தேவையான நைட்ரிக் ஆக்சைடை கொடுக்கக்கூடியது, இரத்த நாளங்களை விரிவுபடுத்த தன்மையுடையது இந்த சிகப்பு கலர்ல இருக்கக்கூடிய உணவுகள். சிகப்பு கலர் அப்படின்றது பீட்ரூட்டு, கேரட்டு இது எல்லாமே இது சார்ந்த உணவுகள்.
அப்ப இப்படி பாக்குறப்ப கிட்னின்னு பாக்குறப்ப ஒரு பொருளை அறுத்தா அது கருப்பு கலர்ல கொஞ்ச நேரத்துல மாறுது அப்படின்னா சிறுநீரக மண்டலத்துக்கு பெரிய மருந்துன்னு அர்த்தம். அது என்னென்ன அப்படி ஆகும் அப்படின்னா, முதல்ல ஞாபகத்துக்கு வர்றது கத்திரிக்காய். கத்திரிக்காய் அரைச்சு வச்சா அப்படியே கருப்பா மாறும். அதுக்கு அடுத்தது வாழைக்காய், வாழைப்பூ, வெந்தயம், வெந்தயக்கீரை, வெண்டிக்காய், இது எல்லாமே இந்த யூரினரி பிளாடத்துக்கு உண்டான உணவுகள். நம்ம காய்கறி மருத்துவர் டாக்டர் அருண் பிரகாஷ் அவரு கிட்னி சார்ந்த தொந்தரவுகளுக்கு கத்திரிக்காய் சொல்லுவாரு. இந்த கத்திரிக்காய் சாறு அப்ப கான்செப்ட் இதுதான். இதை எடுத்துக்கிறப்ப அந்த நோய் எல்லாமே குணமாகும். அதுக்கு அடுத்தது விதைகள் அதிகமா இருக்கக்கூடிய பழங்கள், உணவுகள், இது எல்லாமே இந்த யூரினரி பிளாடர் இந்த சிஸ்டத்துக்கு உதவி செய்யும். நம்ம என்ன சொன்னோம், இந்த யூரினரி சிஸ்டத்துக்கு உண்டான சக்கரங்கள் மூல ஆதார சக்கரம், சுவாதிஷ்டான சக்கரம். இந்த விதை அதிகமா இருக்கக்கூடிய உணவுகள், சீதாப்பழம், அத்திப்பழம், இது மாதிரியான உணவுகள் எல்லாமே எடுத்துக்கிறப்ப சுவாதிஷ்டான சக்கரத்தை அது தூண்டும். அது இந்த நீர் மண்டலம், இந்த யூரினரி பிளாடர் இந்த சிஸ்டத்தை பலப்படுத்தும். அதுக்கு அடுத்தது உணவில் நீர் அதிகமா இருக்கக்கூடிய உணவுகள். நீர் அதிகமா இருக்கக்கூடிய உணவுகள் அதேதான், நம்ம அல்கலினிட்டியை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய உணவுகள் தான். பழங்கள்ல நீர் இருக்கு. அதுக்கு அடுத்தது பார்த்தா காய்கறிகள்ல 80% வரைக்கும் தண்ணீர் இருக்கு. பூக்கள்ல நீர் இருக்கு. அதுக்கு அடுத்தது இலைகள்ல நீர் இருக்கு. அப்ப கீரைகள், இலைகள், இலைகளை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்? முருங்கை பூ எடுத்துக்கிறோம், இது பூவா எடுத்துக்கிறோம். இலைகள் கீரையை எடுத்துக்கிறோம். பூவை எப்படி எடுத்துக்கிறோம்னா முருங்கை பூ எடுத்துக்கிறோம், வாழைப்பூ சமைச்சு எடுத்துக்கிறோம். அதுக்கு அடுத்தது இலைகள், பூக்கள் தேநீரா நம்ம எடுத்துக்கிறோம். பூக்களை தேநீரா எப்படி எடுத்துக்கிறோம்? செம்பருத்தி பூ தேநீர், ஆவாரம்பூ தேநீர், அதுக்கடுத்து சங்குப்பூ தேநீர், இது மாதிரி பூக்களை தேநீரா எடுத்துக்கிறோம். இது எல்லாமே ரத்தத்தில் ஆல்கலினிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும். இந்த யூரினரி பிளாடர் இந்த சிஸ்டத்தை பாதுகாக்கும். டீ காஃபி குடிக்கிறதுக்கு பதிலாக பக்கத்துல என்ன பூக்கள் இருக்குன்றத பாருங்க. நாட்டு மருந்து கடையில ஆவாரம்பூ அல்லது செம்பருத்தி பூ எது தேவையோ அதை வாங்கி அது தேநீராக எடுத்துக்கணும். இது கிட்னி மண்டலத்தை, சிறுநீரக மண்டலத்தை பலப்படுத்தும். பயம் அப்படின்றத போக்கிரும். கிட்னி மண்டலம் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கோ அந்த அளவுக்கு பயம் அப்படின்றத இருக்காது. அதுக்கு அடுத்தது மூக்கு. மூக்கின் வழியாக அசுத்தம். மூக்கின் வழியாக பொல்யூஷன் இருக்கிறனால, மரங்கள் இல்லாத ஏரியாஸ்ல இருக்கிறனால, அதுக்கப்புறம் இரவு தூங்குற நேரம் வென்டிலேஷன் இல்லாம இருக்கிறப்ப, கொசுவத்தி, இந்த கொசுக்களை கொல்லக்கூடிய கெமிக்கல்ஸ் இதெல்லாமே யூஸ் பண்றப்ப, பெர்ஃப்யூம் யூஸ் பண்றப்ப, அதுக்கடுத்து ரூம் ஃப்ரெஷ்னஸ் யூஸ் பண்றப்ப அதில் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் எல்லாமே ரத்தத்துல போகும். அது உடலை கெடுக்கும். அதுக்கு அல்டர்னேட், இயற்கையான அல்டர்னேட் என்ன அப்படின்றத பார்த்து அதுக்கு மாத்திக்கணும். கொசு வலை பயன்படுத்தணும். எல்லாமே செய்யறப்ப அந்த வழியாக ரத்தத்தை கெடுக்கக்கூடிய விஷயம் தடை செய்யப்படும். அதுக்கு அடுத்தது நேரடியாக அப்படின்றப்ப ஊசிகள், மருந்துகள், இது நேரடியாக டைரக்டாவே ரத்தத்துல கலக்கும். அப்ப எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு லைஃப் ஸ்டைலை கரெக்டா வச்சுக்கணும். சின்ன சின்ன தொந்தரவு வந்தாலே நம்முடைய இம்யூன் சிஸ்டத்தை சரி பண்ணி அந்த வியாதிகளை சரி பண்ணிக்கணும். சின்ன விஷயத்து இதுக்கு எல்லாத்துக்குமே ஊசிகள், மருந்துகள் எடுத்துக்கிறப்ப திரும்ப திரும்ப அந்த தொந்தரவு வரும். இம்யூன் சிஸ்டத்தை ஸ்ட்ரெங்தன் பண்றது முதன்மையா வச்சுக்கணும். லைஃப் ஸ்டைல் கரெக்டா இருந்தாலே எந்த ஒரு வியாதி வராது. வியாதி வந்தாலுமே அதை இயற்கையா குணப்படுத்தக்கூடிய முறைகள் இருக்கு. அதை ஃபாலோ பண்ணி அதிலிருந்து வெளியே வரணும். அதுக்கு அடுத்தது கல்லீரல். கல்லீரல் வீக்கா இருக்கிறப்ப ரத்தம் எளிதில் பாதிக்கப்படும். கல்லீரல் ஏன் வீக்கா இருக்கு அப்படின்னா ஸ்ட்ரெஸ் தான் முதன்மை ரீசன். ஃபேட்டி லிவர் நிறைய பேருக்கு இருக்கு. ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு இருக்கும், ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு இருக்கும். இது கல்லீரலை பாதிக்கும். தூக்கம் சரியில்லை, இரவு சீக்கிரமா தூங்கல அப்படின்னா அது கல்லீரலை பாதிக்கும். 11 மணி டு 3 மணி ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கணும்.
அப்ப 11 மணிக்கு 2 மணி நேரம் முன்னாடியே தூங்கிரணும். அது போல பார்த்துக்கோங்க. உடல் சூடு இதுவும் கல்லீரலை பாதிக்கும். அதுக்கு அடுத்தது சிறுகுடல் எல்லாமே சரியா இருந்து இந்த சிறுகுடல் சரியில்லை அப்படின்றப்ப ரத்தம் கெட்டு போயிட்டு தான் இருக்கும். அப்ப சிறுகுடலை சரியா வச்சுக்கிறதுக்கு என்னென்ன செய்யணும்? சிறுகுடலை சரியா வச்சுக்கிறதுக்கு ஃபைபர் அதிகமா இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கணும். ஃபைபர் எடுக்க 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 இந்த டியூப் மாதிரி கற்பனை பண்ணுங்க. அதுல இருக்கக்கூடிய படிஞ்சிருக்கிற அந்த கழிவுகள் கசடுகள் எல்லாமே கொஞ்சமா ஃபுல்லா நீங்கிரும். பேதி ஒரு முறை எடுத்துக்கோங்க. பேதி எடுத்துட்டு அதுக்கப்புறமா இதை ஃபாலோ பண்றப்ப முழுமையா உடல் சுத்தமாயிரும். யோகால சங்க பிரக்ஷாலனா அப்படின்ற முறை இருக்கு. லகு சங்க பிரக்ஷாலனா அந்த முறை ஃபாலோ பண்றப்ப குடல்ல வாயில இருந்து மலக்குடல் வரைக்கும் உடல்ல அங்கங்க முக்குல படிஞ்சிருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாமே கசடுகள் எல்லாமே முழுமையா வெளியே வந்துடும். இதை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் சரியா இருக்கிறப்ப திரும்பவும் நீங்க இதை செய்யவே வேண்டியதில்லை. திரும்ப கரெக்டா இருக்கிறப்ப சரியாவே அப்படியே தொடர்ந்துகிட்டே கண்டினியூ பண்ணிக்கலாம். பசி எடுத்து உணவு எடுத்துக்கணும். பசி இல்லை அப்படின்றப்ப உணவு அதிகமா திணிக்க கூடாது. இப்படி இருக்கிறப்ப குடல்ல இந்த ஆமா படியாது. அதுக்கடுத்தது ஸ்கின்னு தோலின் மூலமாக வரக்கூடிய நச்சுக்கள். இது சோப்பு பயன்படுத்துறதன் மூலமா இல்ல கெமிக்கல்ஸ் அப்ளை பண்றது மூலமா ஸ்கின் இந்த சூரிய ஒளியில போறப்ப ஸ்கின் டேன் ஆயிரும்னு அப்ளை பண்ற க்ரீம் காஸ்மெட்டிக்ஸ் இது எல்லாமே உடலை பாதிக்கும். எந்த அளவுக்கு காஸ்மெட்டிக்ஸ் இல்லாம இருக்குதோ அந்த அளவுக்கு உடல் கிட்னிக்கு நல்லது. உள்ளுக்குள்ள சரியா இருக்கும், கிளியரா இருக்கும். அப்ப ஸ்கின்னை சரியா பாதுகாக்கணும். இது எல்லாமே முதல் விஷயமா நம்ம சொல்றோம். அதுக்கு அடுத்தது இரண்டாவது விஷயம், இந்த மண்டலத்தையே பாதிக்கக்கூடிய விஷயம், வியாதியினால இந்த மண்டலம் பாதிக்கப்படும். சர்க்கரை வியாதி, ஹை பிளட் ப்ரெஷர் ரெண்டுமே இந்த கிட்னி யூரினரி சிஸ்டத்தையே பாதிக்கும். டயபெட்டிஸு தொடர்ச்சியா இருந்துகிட்டே இருக்கிறப்ப அதுக்கடுத்து அது டயபெட்டிக் நெஃப்ரோபதியா மாறும். சர்க்கரை அளவு அதிகரிச்சுட்டே இருக்கிறனால அது கிட்னி மண்டலத்தை பாதிச்சு அந்த வியாதியை உண்டாக்கும். இதுவே பார்த்தா நரம்பு மண்டலத்தை பாதிச்சா டயபெட்டிக்கு நியூரோபதி நரம்பு எல்லாமே குடையிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தொந்தரவுகள் எல்லாமே வரும். அப்ப சர்க்கரை வியாதி ஒரு வியாதி இருக்குனாலே இந்த சர்க்கரை வியாதி ஹைப்பர் டென்ஷன் இது எல்லாமே ரொம்ப சிம்பிளா சரியாகக்கூடிய விஷயம். லைஃப் லாங் சஃபர் பண்ணும் அப்படின்றது எல்லாமே கிடையாது. அப்பாக்கு இருந்தா மகனுக்கு கண்டிப்பா வரும். வேற வழியே இல்லை. வாழ்க்கை முழுக்க மருந்து எடுத்துக்கணும், இன்சுலின் போடணும் அப்படின்றது எல்லாமே கிடையவே கிடையாது. அது உண்மை கிடையாது. கரெக்டான லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் சரியான உணவு எடுத்துக்கிறப்ப எவ்வளோ இருந்தாலும் சுகர் நார்மலைஸ் ஆகும். இது எல்லாமே லைஃப் ஸ்டைல்ல தான் இருக்கு. சரியான உணவுகள் இது எடுத்துக்கணும். அதுக்கு அடுத்தது ஹைப்பர் டென்ஷன், இதுவும் நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ். இது டயபிட்டிஸ் ஹைப்பர் டென்ஷன் இதெல்லாமே பார்த்தா இதுக்கு பேரே வந்து லைஃப் ஸ்டைல் டிஸார்டர்ஸ். இதுக்கு பேரு கிரானிக் டீஜெனரேட்டிவ் டிசீஸ் கிடையாது. கிரானிக் டீஜெனரேட்டிவ் டிசீஸ்னா சரி ஆகாது, டீஜெனரேட் ஆகிட்டு இருக்கும், நம்ம காப்பாற்றி கொடுக்க முடியும். இதுக்கு பேரே லைஃப் ஸ்டைல் டிஸார்டர்ஸ் தான். லைஃப் ஸ்டைல்ல நீங்க தப்பு செஞ்சனால தான் வந்திருக்கு. லைஃப் ஸ்டைல சரி பண்றப்ப அது பூரணமா சரியா வரும். அப்ப இது சரி செய்யறப்ப ஃபுல்லா உங்களுக்கு சரியா வரும். அப்ப இது இல்லாம பாத்துக்கணும். இதுதான் அடுத்து கிட்னியை பாதிக்கும். அதுக்கு அடுத்தது கொழுப்பு. கொழுப்பில் நல்ல கொழுப்பு இருக்கு, கெட்ட கொழுப்பு இருக்கு. இதுல ஹை டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன் அப்படின்றது நல்ல கொழுப்பு HDL. LDL அப்படின்றது கெட்ட கொழுப்பு. HDL எவ்வளோ இருக்குதோ உடலின் நரம்பு மண்டலம் மூளைத்திறன் எல்லாமே சரியா இருக்கும். லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன் இது எப்போ அதிகரிக்குதோ அது நம்மளுடைய ரத்த நாளங்கள்ல அடைப்பை ஏற்படுத்தும். அடைப்பை ஏற்படுத்துறப்ப அது சிறுநீரகத்துக்கு தேவையான சக்தி பாதையை நியூட்ரிஷன் சப்ளையை தடை செய்யும், சரியா இயங்காது. அதே மாதிரி இந்த கிட்னில ஃபில்டர் இருக்கும். அந்த ஃபில்டரையுமே போய் தடை செய்யக்கூடிய வேலைகளை இந்த கொழுப்பு செய்யும். இது செய்யறப்ப அந்த மண்டலமே பாதிக்கப்படும். அப்ப கொழுப்பு அப்படின்றப்ப செக்கு எண்ணெய்கள் தான் பயன்படுத்தணும். நல்ல கொழுப்பு இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கணும். நல்ல கொழுப்புனா நட்ஸ், ஊற வச்ச நட்ஸ் இதை தினசரி எடுத்துக்கணும். இந்த ஃப்ரைட் ஐட்டம் ஒரு ஆயில எண்ணெயை திரும்ப திரும்ப எந்த அளவுக்கு சூடு பண்றோமோ அது கெட்டதா கெட்ட கொழுப்பா மாறும்.
வாகை மர செக்குல எண்ணெய் ஆட்டுன எண்ணெயை எடுத்துக்கோங்க. அது ஒரு முறை சூடு பண்றீங்க, அதோடைய தன்மை மாறிடும். இப்ப ஒரு செக்கு நல்லெண்ணெய் இருக்கு. நீங்க ஒரு களி செய்றீங்க, இல்ல சுடு சாதம் இருக்கு. அதுல அந்த எண்ணெய நேரடியா ஊத்தி சாப்பிட்டீங்க அப்படின்னா, அது நல்ல கொழுப்பு உடல்ல சேரும். உடலுக்கு பலம். இதுவே இந்த எண்ணெய் சூடு செஞ்சு அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டா, அதோடைய தன்மை மாறிடும். கெட்டதும் செய்யும், நல்லதுமே செய்யும். 50-50 வச்சுக்கலாம். இல்ல அது சூடு எந்த அளவுக்கு பண்றீங்களோ, அந்த அளவுக்கு கெடுதியாகும். அந்த சூட பொறுத்து. இப்ப இந்த செக்குல ஆட்டின எண்ணெய ஒரு முறை சூடு பண்றீங்க. அதுக்கடுத்தது 2வது முறை திரும்ப அதே எண்ணெய ஊத்தி சூடு பண்றீங்க. திரும்ப அதே எண்ணெய ஊத்தி சூடு பண்றீங்க. அப்ப அது என்ன ஆகும் அப்படின்னா, அது ரீஃபைண்ட் ஆயிலுக்கு சமம். ரீஃபைண்ட் ஆயிலை விட கெடுதி கொடுக்கக்கூடியதுக்கு சமம். ரீஃபைண்ட் ஆயில்ன்றது ஆல்ரெடி அவங்க நிறைய பாயில் பண்ணி, ஹீட் பண்ணி, அதோடைய தன்மையை மாத்தி டீநேச்சுரேட் பண்ணி, அதுக்கு அடுத்து கொடுக்குற எண்ணெய் தான் ரீஃபைண்ட் ஆயில். எண்ணெய் அப்படின்றது எந்த அளவுக்கு சூடாகுதோ, அந்த அளவுக்கு கெட்டதாக மாறும். தேங்காய். இந்த தேங்காய் பச்சையா வாயில போட்டு நல்லா கடிச்சு கூழ் மாதிரி அரைச்சு முழுங்குறப்ப அந்த தேங்காயில எண்ணெய் இருக்கு. இந்த எண்ணெய் கொலஸ்ட்ராலை அதிகரிக்காது. லிபிட் ப்ரொஃபைலு, கொலஸ்ட்ரால் லெவல், டோட்டல் கொலஸ்ட்ரால், எல்டிஎல் எதையுமே இன்க்ரீஸ் பண்றாது. மாறாக நல்லது செய்யும். அதே இந்த தேங்காய் எண்ணெய் ரீஃபைண்டா இருக்கட்டும், இல்ல தேங்காய் எண்ணெயை சூடு பண்ணி எடுத்துக்கிறப்ப அது உடல்ல கொழுப்பை அதிகரிக்கும். கெட்ட கொழுப்பை அதிகரிச்சு பல பிரச்சனைகளை உண்டாக்கும். அதுக்கடுத்தது 4வது பயம். இப்ப பயம் அப்படின்றது இந்த மண்டலத்தை முழுமையா பாதிச்சு சாப்பிடக்கூடியது இந்த பயம். அப்ப பயத்தின் பதிவுகள் மாத்தணும் அப்படின்னா, தைரியத்தின் பதிவுகள் நிறைய உள்ள கொடுத்துட்டே இருக்கணும். இது எங்கிருந்து வரும் அப்படின்னா, நம்முடைய 5 சென்சஸ் வழியா வரும். இப்ப பயந்து இருக்கக்கூடிய மனிதர்கள் பார்க்குறப்ப, பயத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் கேட்குறப்ப, ஸ்மெல் பண்ற விஷயங்கள். இப்போ ஏதோ ஒரு ஸ்மெல் பண்றோம், இல்ல பொல்யூஷனை பார்த்து பயப்படுறோம். எதுவா இருந்தாலும் பயம் வந்து உள்ளுக்குள்ள போய் ஸ்டோர் ஆகும். அப்ப நம்ம பார்க்குற விஷயங்கள், கேட்குற விஷயங்கள் எல்லாமே, படிக்கிற விஷயங்கள், நம்ம கத்துக்கூடிய நாலேஜ் எல்லாமே தைரியத்தை இன்க்ரீஸ் பண்ணணும். சுவாமி விவேகானந்தர் என்ன சொல்றாரு? எஜுகேஷன் அப்படின்றது நம்முடைய தைரியத்தை இன்க்ரீஸ் பண்றது தான் எஜுகேஷன். எஜுகேஷன்ல பய ஒரு விஷயம், ஒரு கலை கத்துக்கிறீங்க. அது பயத்தை இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்னா, அது வாழ்க்கைக்கு தேவை கிடையாது. அதிலிருந்து எப்படி வெளியே வர்றது அப்படின்றது தான் யூஸ்ஃபுல்லான எஜுகேஷன். ஒரு உதாரணம் நான் சொல்றேன். இப்ப நம்மள சுத்திலுமே ரேடியேஷன் இருக்கு. இந்த ரேடியேஷன் நம்ம உடலை பாதிக்கும். இருதயத்தை பாதிக்கும், உடலை பாதிக்கும், கேன்சரை கொண்டு வரும். சரி, இப்ப இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறது? மண் தரை. அந்த மண் தரையில நம்ம போய் நின்னா இந்த ரேடியேஷன் எல்லாமே நியூட்ரலைஸ் ஆகும். அப்ப இதுதான் வந்து இந்த பயத்திலிருந்து வெளிவரக்கூடிய எஜுகேஷன். வெறும் ரேடியேஷன் பாதிக்கும் 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 அப்படின்றதையே தெரிஞ்சுக்கிட்டே இருந்தா பயம்தான் அதிகரிக்கும். சொல்யூஷனை பார்க்கணும். சரி, மண் தரையில நிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, வாய்ப்பு இல்லை அப்படின்னா காப்பர் இந்த எர்த்திங் வேலையை செய்யும். காப்பர் பேஸ் இருக்கணும். நீங்க பெரிய மாடி வீட்டுல இருந்தாலும் சரி, எர்த்திங் மெத்தட்னு போடுங்க, எர்த்திங் மேட்டுன்னு போடுங்க. இந்த காப்பர்ல நம்ம கால் வச்சுக்கணும். அது பூமி வரைக்கும் உள்ளுக்குள்ள போய் செட்டில் ஆகணும். செட்டில் ஆகி அங்க காப்பர் ராடு மூலமா கனெக்ட் பண்ணி இருக்கணும். அதுல நம்ம கால் வைக்கிறப்ப எர்த்தில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸு நம்ம உடல்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸும் டிரான்ஸ்ஃபர் ஆகிக்கும். அங்கேயுமே இந்த ரேடியேஷனால வரக்கூடிய பாதிப்புகள் தடுக்கப்படும். நியூட்ரலைஸ் ஆகும். நியூட்ரலைஸ் ஆகக்கூடிய வேலைகளை செய்யும். அப்ப இது எல்லாமே சொல்யூஷன், தைரியத்தை இன்க்ரீஸ் பண்றது. தண்ணி கெட்டு போயிடுச்சு, தண்ணியில பிளாஸ்டிக் நானோ பார்ட்டிகல்ஸ் நிறைய இருக்கு. அப்ப இது பயத்தை உண்டு பண்ணக்கூடிய விஷயம். சரி, யார் சொல்யூஷன் சொன்னா? சொல்யூஷன் இருக்கு. காப்பர் அப்படின்றது தண்ணிக்குள்ள போடுறப்ப இந்த காப்பர் வந்து பிளாஸ்டிக் நானோ பார்ட்டிகல்ஸை தன் பக்கம் இழுத்து வச்சுக்கும். இதுக்கு பேரு ஸ்ட்ரக்சர்டு வாட்டர் செய்யக்கூடிய முறை. ஒரு காப்பர் பிளேட்டை மட்டும் வாங்கிட்டீங்க அப்படின்னா தண்ணீர்ல இருக்கிற எல்லா பிளாஸ்டிக் நானோ பார்ட்டிகல்ஸை பார்த்து பயப்பட வேண்டியதே கிடையாது. தண்ணீர்ல இருக்கக்கூடிய நச்சுக்கள், கெமிக்கல்ஸ், குளோரினு, ஃப்ளூரினு இதையுமே நியூட்ரலைஸ் பண்ணக்கூடிய வேலையை இது செய்யும். இதுக்கு மெத்தட் இருக்கு. நம்முடைய சேனல் கியூர் வயா நேச்சர் கேர், CURE VIANATURE CARE, கியூர் வயா நேச்சர் கேர். அந்த சேனல்ல பார்த்தா ஸ்ட்ரக்சர்டு வாட்டர் மேக்கிங் ப்ராசஸ் கொடுத்துருக்குறோம். அது பாருங்க. தண்ணீர் எப்படி சரியா எடுத்துக்கிறது அப்படின்ற முறை இருக்கும். நீர் தான் இந்த மண்டலத்துக்கு உண்டான ஆதாரம்.
இந்த ஸ்ட்ரக்சர்டு வாட்டர் எடுத்துக்கிறப்பயே பல மாற்றங்கள் உள்ளுக்குள்ள நடக்கும். அதுக்கடுத்தது 6வது விஷயம். தண்ணி குடிக்கிறதுக்கு உண்டான விதிகள் உண்டு. தண்ணீர் எப்பப்ப குடிக்கணும்னா, தாகம் எடுக்கிறப்ப தண்ணீர் குடிக்கணும். அளவு குடிக்கிறது, நம்ம தண்ணி நல்ல சிப் பை சிப்பு தண்ணீர்ல கவனத்தை வச்சு குடிக்கிறப்ப எவ்வளவு தேவை அப்படின்றத நம்முடைய மூளை சொல்லும். அந்த அளவுக்கு குடிக்கணும். இது போக எப்பப்பெல்லாம் தண்ணி குடிக்கணும்னா, இதுதான் முக்கியமான விஷயம். இதை தெரிஞ்சுக்கணும். எப்பப்ப யூரின் போயிட்டு வெளியே வரீங்களோ அப்போ உடனே தண்ணி குடிக்கணும். யூரின்ல நம்முடைய உஷ்ண கழிவுகள் எல்லாமே வெளியேறும். யூரின் போயிட்டு வந்த உடனே தண்ணீர் சிப் பை சிப்பு சிப் பண்ணி குடிங்க. அளவு அதுவே சொல்லும். தண்ணி குடிக்கிறப்பயே திகட்டிருச்சு அப்படின்னா நிப்பாட்டிக்கலாம். அதுக்கு அடுத்தது 2வது, காலைல எந்திரிச்சோடனே முதல்ல குடிக்க வேண்டியது தண்ணீர். கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்க, ஸ்டோன் இருக்கிறது, என்ன தொந்தரவா இருந்தாலும், யூடிஐ எதுவா இருந்தாலும் கேளுங்க. காலைல எந்திரிச்சோடனே லேட்டாவே எந்திரிப்பாங்க. எந்திரிச்சோடனே முதல்ல சாப்பாடு சமைச்ச உணவு எடுத்துக்குவாங்க. தண்ணீரே குடிக்க மாட்டாங்க. அப்போ உடல் எந்த அளவுக்கு இருக்கும், ரொம்ப கெட்டு போய் இருக்கும். அது மாதிரி பழக்கம் கூடாது. அப்ப முதல்ல குடிக்க வேண்டியது தண்ணீர். இரவு முழுக்க நம்மளுடைய உடல் தண்ணீர் இல்லாம நம்ம கொடுத்துருக்குறோம். காலைல எந்திரிச்சோடனே ஃபர்ஸ்டா நம்ம தண்ணி குடிக்கணும். அதுக்கு அடுத்தது மோஷன் போயிட்டு வந்த உடனே நம்முடைய குடல்ல இருக்கக்கூடிய சளி படலம் இந்த எல்லாமே ரெப்ளனிஷ் பண்றதுக்காக தண்ணீர் குடிக்கணும். எல்லாமே தண்ணீர் எப்பப்ப குடிக்கணும் அப்படின்றது. உணவு சாப்பிட்டவுடன் தண்ணி குடிக்கக்கூடாது. சாப்பிட்டு 1.5 மணி நேரம் கழிச்சு நல்லா எவ்வளவு தேவைப்படுதோ தாராளமா தண்ணி குடிக்கணும். உணவு எடுத்துக்கிறதுக்கு 1 மணி நேரம் முன்னாடி தண்ணீர் எவ்வளவு தேவைப்படுதோ தாராளமா குடிக்கலாம். சாப்பிடுறப்ப தண்ணீர் குடிக்கக்கூடாது. சாப்பிடுறதுக்கு முன்னாடி பின்னாடி உடனே தண்ணீர் குடிக்கக்கூடாது. இது மாதிரி தான் தண்ணீர் குடிக்கணும். இது தண்ணி குடிக்கக்கூடிய முறை. அதுக்கு அடுத்தது 7வது, இந்த சிஸ்டத்தை பாதிக்கிறது. நம்ம ஸ்ட்ரக்சர் சொன்னோம் இல்லையா, முதல்லயே இந்த ஸ்ட்ரக்சர் சொன்னோம். இதுல யூரின் நமக்கு வரக்கூடிய சென்சேஷன் வருது. அப்ப யூரின் போகாம இருக்கும், ஏதோ ஒரு வேலையினால இல்லை எதுனால வேணா. அப்ப இதே மாதிரி யூரினை அடக்கக்கூடிய ப்ராசஸை தொடர்ச்சியா பண்ணிட்டே இருக்கிறப்ப இந்த பிளாடர் எலாஸ்டிக் மாதிரி ஸ்ட்ரெச் ஆகும். இதுவே தொடர்ச்சியா இப்படியே செஞ்சுட்டே இருக்கிறப்ப இது எல்லாமே மசில்ஸ் தான். அப்ப இது என்ன ஆகும் அப்படின்னா தளர்ந்து போயிடும். தளர்ந்து போயிட்டா சுருங்கி விரியக்கூடிய தன்மை உள்ளது நம்முடைய பிளாடர். அப்ப தளர்ந்து போயிடும், லூஸ் ஆயிரும். வயசானவங்களுக்கு இருக்கிற மாதிரி லூஸ் ஆயிட்டா என்ன ஆகும், யூரின் அங்கேயே தேங்கும். யூரின் அங்கேயே தேங்குறனால என்ன நடக்கும், அங்க செடிமெண்ட் ஆகும், அங்க இன்ஃபெக்ஷன் ஆகும். யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் அடிக்கடி வரும். அதுக்கு தேவையில்லாம ஆன்டிபயாட்டிக்ஸ் எடுக்கிற சூழ்நிலை வரும். எங்க மிஸ்டேக்கு, நம்ம இயற்கை விதிகள் இதை ஃபாலோ பண்ணாம இருக்கிறதுனால, யூரின் வரப்போ போகாம இருக்கிறனால கடைசியா அது ஆன்டிபயாட்டிக்ஸ்க்கு போய் ஆன்டிபயாட்டிக்ஸ் எடுக்கிறனால உடல்ல நுண்ணுயிர்கள் குறைஞ்சு இம்யூன் சிஸ்டம் பாதிக்கப்படும். அப்ப தொடர்ச்சியாக பிரச்சனைகள் உண்டாகும். அப்ப யூரின் எப்பப்ப வருதோ, யூரின் வரக்கூடிய சென்சேஷன் வந்த உடனே யூரின் போகணும். அது போல பார்த்துக்கோங்க. இந்த ஸ்பிங்சர் இதுதான் சுருங்கி விரியக்கூடிய தன்மை உண்டானது. இந்த ஸ்பிங்சர்ஸ்க்கு பயிற்சி நம்ம கொடுக்கணும். இப்போ இந்த கோ ஸ்டாப் யூரினேஷன் அப்படின்ற மெத்தட் இருக்கு. நம்ம என்சிஆர் பிளேலிஸ்ட், கியூர் வயா நேச்சர் கேர், அதில் என்சிஆர் பிளேலிஸ்ட்னு பார்த்தா இந்த ஒவ்வொரு வகுப்புகள் இருக்கும், 21 வகுப்புகள். இதுல இந்த காலைல எந்திரிச்ச உடனே நம்ம யூரின் போறப்ப இல்ல 2வது முறையா யூரின் போறப்ப இந்த பயிற்சியை செய்யணும். உடல்ல எல்லா மசில்ஸ்க்கும் நம்ம பயிற்சி கொடுக்குறோம். ஆனா யூரினரி இந்த பிசி மசில்ஸ், பியூபோகாக்கிக்ஸ் மசில்ஸ், இந்த மசில்ஸ்க்கு பயிற்சி கொடுக்காம இருக்கிறப்ப வயசாகிறப்ப இல்ல இப்ப இப்ப எல்லாமே பார்த்தா மிடில் ஏஜ்லயே இந்த தொந்தரவு வருது, யூரினரி இன்கான்டினன்ஸ். அந்த இன்கான்டினன்ஸ் பிரச்சனை ப்ரிவென்ட் பண்ணிடலாம். புரோஸ்டேடைட்டிஸ் இதை ப்ரிவென்ட் பண்ணிடலாம். இயர்லி எஜாக்குலேஷன் இதையும் ப்ரிவென்ட் பண்ணிடலாம். சீக்கிரமா உயிர் சக்தி வெளியே வருது. இந்த பிரச்சனையும் இந்த பயிற்சினால சரியாகும். இது என்ன பயிற்சி அப்படின்னா,
யூரின் போகணும், ஹோல்டு பண்ணணும், ஸ்டாப் பண்ணணும், திரும்ப போகணும், திரும்ப ஸ்டாப் பண்ணணும். இது மாதிரி ஒரு 5 வாட்டி செய்யணும். அதுக்கடுத்து போக போக 6 வாட்டி 7 வாட்டி இப்படி இந்த மெத்தடை தொடர்ச்சியா பண்ணிக்கலாம். இந்த மெத்தட் எல்லாமே எல்லா இடத்துலையுமே இந்த பயிற்சிகள் இந்த வகுப்புகள் எல்லாமே இருக்கு. எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லுங்க. இளம் வயசுல இருக்கிறவங்களுக்கு இந்த பயிற்சியை பண்ண சொல்லுங்க. டாவோயிஸ்ட் இதை கற்றுக் கொடுக்குறாங்க. நம்முடைய ஜியூஜுட்ஸு ட்ரைனிங்ல இதை சொல்லி கொடுக்குறாங்க. நம்முடைய பாரம்பரிய கலைகள்ல யோகால இந்த மெத்தட் இருக்கு. இயர்லி எஜாகுலேஷன் இருந்தாலும் இந்த மெத்தடு நம்ம நேச்சுரோபதியில நம்ம சொல்லுவோம். அப்ப இதுதான் கோ ஸ்டாப் யூரினேஷன் அப்படின்ற மெத்தடு. இதை ஃபாலோ பண்ணணும். இந்த பயிற்சி பண்றப்ப இது மாதிரியான தொந்தரவுகள், இது மாதிரி பிரச்சனைகள் தடுக்கப்படும். பெட்ல படுக்கக்கூடாது. பெட்ல படுக்கிறப்ப சோஃபால உட்கார்றப்ப நம்மளுடைய ஸ்ட்ரக்சர் மாறும். ஸ்ட்ரக்சர் மாறி இது சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் வரும். அப்போ போஸ்டர் சரியா இருக்கணும். ஹார்டான சர்ஃபேஸ்ல தான் தூங்கணும். ஹார்டான சர்ஃபேஸ்ல தான் உட்காரணும். சரி, மொத்தம் 8 விஷயங்கள், 8 விதிகள் நம்ம சொல்லியிருக்கிறோம். கண்கள் மூடி 1 நிமிடம்